டெய்லி யூஸ்க்கு போடுற பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ கடை தெரு. இன்னைக்கு இந்த வீடியோல டி நகர் லலிதா ஜுவல்லரிலேருந்து லைட் வெயிட்ல வரக்கூடிய சூப்பரான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். நெறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். கூடவே இப்ப லேட்டஸ்ட்டா லலிதா ஜுவல்லரியில லான்ச் ஆயிருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சார்ம்ஸ் ஹேங்கிங் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான பிரேஸ்லெட் தான். ஸோ இதில் நமக்கு வெயிட் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெயிட் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் அது கேஸ்டிங் பிரேஸ்லெட்டாக இருக்குது. அதில் ஹேங் பண்ணியிருக்கிறது ரொம்ப க்யூட்டான ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 12 கிராம்ஸில் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது இது 9 கிராம்ஸில் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் தான். ஸோ காஸ்டிங் பிரேஸ்லெட் அப்படிங்கும்போது எவ்ரிடேக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அண்ட் நல்லா டியூரபிளாகவும் இருக்கும். இது 9.7 கிராம்ஸில் வரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கக்கூடியதுன்னா ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6.7 கிராம்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இதுவுமே காஸ்டிங் டைப்பில் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃப்ளார் மாதிரி கொடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த சார்ம்ஸ் ஹேங்கிங் மெயினாக ஒரு சின்ன செயின் மாதிரி மெல்லிசா வந்துட்டு அது கீழே ஹேங்கிங் தான் மெயினாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ஸ்டோன் இருந்ததுன்னா ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் அதே சார்ம்ஸ் ஹேங்கிங் தான். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் வெயிட் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இதில் பாருங்க இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், அதுவும் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 4.5 கிராம்ஸ்லேருந்து 5.8 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு பெரியவங்க வேர் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட்ஸ். கிட்ஸ் பிரேஸ்லெட்ஸும் செப்பரேட்டாக வச்சிருக்காங்க. நான் அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். தேவைப்பட்டா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்லயும் பாருங்க, உங்களுக்கு மெயின் அந்த செயின்லயே மிடில்ல மட்டும் காஸ்டிங் டைப் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியது. டெய்லி வேர்க்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆஃபீஸ், காலேஜ்லாம் வேர் பண்றீங்கன்னா நெறைய பேருக்கு பிடிக்கும். இது டர்க்கி பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது. அண்ட் இது அகைன் சார்ம்ஸ் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி. இது பிளேட்லாம் இருக்கு பாருங்களேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஹார்ட் இன் பிளேட்லாம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் என்னுடைய காலேஜ் டேஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுடைய பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கையில சிம்பிளா, நீட்டா, அழகா ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட்ல இந்த மாதிரி தான் இந்த பிளேட் மாதிரியான ஹேங்கிங்லாம் இருக்கும். நான் படிச்சுட்டு இருக்க டைம்லலாம் இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரேரா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்படின்னு பார்ப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய கலெக்ஷன்ஸ் இன்னுமே நெறைய இன்னோவேட்டிவா நெறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னமும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே அந்த மெமரி வரும். ரொம்ப அழகான டிசைன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடியது மிக்ஸ்டா காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டர்க்கி பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது 9.2 கிராம்ஸ்ல. இது கொஞ்சம் ஃபேன்சியா வரக்கூடியது. பின்னாடி ஒரு ஷீட் மாதிரி குடுத்துருக்காங்க. நல்லா க்ளோஸ்டா இருக்கு. இது அந்த பாம்பே டைப்ல வரும் இல்லையா? ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பாம்பே, கொல்கத்தாலாம் வரும்ல. அந்த மாதிரியான பேட்டர்ன் இது. ஸோ 9 கிராம்ஸ் அந்த 1 சவரன், 1 1/4 சவரன் ரேஞ்சுல இருக்கும். இதுலயே ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதும் இருக்கு, ரவுண்டா இருக்கிறதும் இருக்கு. இந்த பேட்டர்ன் கொல்கத்தா பேட்டர்ன்ல வரக்கூடியது 1 சவரன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் உங்களுக்கு எனாமல் வச்சதும் இருக்கு. எனாமல் இல்லாம பிளெயினா வேணும்னா, அந்த மாதிரியான டிசைன்ஸுமே அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கொஞ்சம் பட்ஜெட்ல வரக்கூடியது. இது 4 கிராம்ல வரக்கூடிய அதே ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி 1 சவரன் பார்த்தோம் இல்லையா? இது 4 கிராம்ல வரக்கூடிய டிசைன்ஸ் தான். பிரேஸ்லெட் அப்படிங்கும்போது எவ்ரிடே வேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதே சமயத்துல நெறைய பேர் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, வாட்ச் கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்குலாம் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. பேங்கிள்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஃபங்ஷனுக்கு போனா போட்டுக்கலாம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க. ஈவன் பெரியவங்க கூட நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சிம்பிளா பிரேஸ்லெட் இருந்தா போதும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு பிரேஸ்லெட் பிரியரா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க பிரேஸ்லெட்லேருந்து உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் டிசைன் எதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ரலா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காஸ்டிங் டைப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அது டெய்லி வேர்க்கு ரொம்ப அழகா இருக்கும்ட்டு. அதுவும் காஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் அண்ட் கிளாசி ஃபினிஷ். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன்ல, அந்த பேட்டர்ன் மாதிரி மாறி மாறி வரக்கூடிய டிசைன்ஸ் இருக்கும். ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியா இருக்கிற டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் எவ்ரிடேக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இது 1 சவரன்ல வரக்கூடியது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற பேட்டர்ன் தான். ஸோ ஃபேன்சி அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு இந்த மாரி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் ஹார்டின் டைப்ல பாருங்க காஸ்டிங் டைப் இருக்கு. இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்னா தான் எனக்கு தோணுது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகைன் சார்ம்ஸ் ஹேங்கிங் இருக்கிறதுல டிசைன் தான். இதுலயே நெறைய விதவிதமான டிசைன் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது 9 கிராம்ஸ்ல வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தூக்கி காமிக்கும்போது டிசைன்ஸ் நல்லா தெளிவா தெரியும் அப்படிங்கிறதுனால காமிக்கிறேன். ஸோ பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்ரிடேக்கு யூஸ் பண்ணுவோம் கரெக்ட்டு. ஈவன் நீங்க கல்யாணத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா, என்னதான் வளையல்லாம் இருந்தாலுமே,
ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. இன்னைக்கு நான் லேடீஸ் பிரேஸ்லெட் தான் காமிச்சிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் வந்து ஜென்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தப்போ பிரேஸ்லெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆர்னமெண்ட். ஏன்னா பாய்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு செயின், பிரேஸ்லெட், மோதிரம் இதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10.2 கிராம்ஸ்ல பார்த்தோம். இது 14.3 கிராம்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 4.6 கிராம்ஸ். ஸோ மிக்ஸடா தான் அந்த ட்ரேல வச்சிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கம்மி வெயிட், ஹையர் வெயிட் ரேஞ்சுன்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் உங்களுக்கு ஒரு 2 கிராம்லேருந்தே கூட பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. நான் வீடியோ போக போக காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா வரக்கூடிய பிரேஸ்லெட் ஒரு 2 கிராம்ல பார்த்தேன் நானு. அதுக்கு அடுத்தது இது வந்து ரிவர்சிபிளா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது இது 7.6 கிராம்ஸ் கிட்டத்தட்ட 1 சவரன்ல வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டான டிசைன்ஸ் தான் பாருங்க. ஸோ லைக் உங்களுக்கு கலெக்டிவா நெறைய கலெக்ஷன்ஸ். இன்ஃபாக்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லலிதா ஜுவல்லரி டி நகர்ல இருக்கக்கூடிய நெறைய கலெக்ஷன்ஸ நான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1/2 சவரன்ல இருக்கு. அடுத்தது உங்களுக்கு 1 1/2 சவரன்ல இருக்கு. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கிறதும் 1 1/2 சவரன்ல வரக்கூடிய 12.5 கிராம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், யூசுவலா நான் சொல்றது தான். பட் திரும்பவும் நான் என்ன உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, நீங்க கோல்ட் ஜுவல்லரி வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய மில்லி கிராம்ஸ்லயும் எப்பவுமே வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. லைக் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பட்ஜெட் 1/2 சவரன் அப்படின்னு இருந்ததுன்னா 4 கிராம். 4ன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 4 இருக்க முடியாது. 3.5 இருக்கலாம், 3.8 இருக்கலாம், 4.5 கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க எப்பவுமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது, இதுதான் பட்ஜெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கிராம் வரைக்கும் நீங்க குஷன் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா நீங்க ஒரு 1 கிராம் வரைக்கும் கூட குஷன் வச்சுக்கலாம். உங்க பட்ஜெட்ட முன்ன பின்ன வச்சுக்கலான்னு நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க கோல்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து மைண்ட்ல வந்து கணக்குல எடுத்துட்டு போவீங்க? என்னெல்லாம் வந்து ஐடியாஸ் எடுத்துட்டு போவீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜென்ரலா வந்து நமக்கு வெயிட் வந்து நம்மளுடைய பட்ஜெட்குள்ள இருக்கணும்னு நெனைப்போம். அதாவது அந்த பிரைஸ் ஃபைன்லாம் வரும்போது, அதே மாரி வேஸ்டேஜ் அஃபோர்டபுளா இருக்கணும்னு நெனைப்போம். டிசைன்ஸும் நமக்கு பிடிச்ச டிசைனா இருக்கணும். லேட்டஸ்ட் டிசைன்ஸா இருக்கணும். சில பேர் வந்து எனக்கு ட்ரெடிஷனலா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நெனைப்பாங்க. சில பேர் ரொம்ப ஃபேன்சியா இருக்கணும்னு நெனைப்போம். சில பேர் நான் யூனிக்கா வேர் பண்ணணும்ப்பா அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தாட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சில பேருக்கு ஸ்டோன்ஸ் வச்சிருந்தா பிடிக்கும். சில பேருக்கு எனாமல் வச்சிருந்தா பிடிக்கும். எனக்கு ஸ்டோன், எனாமல் 2மே ரொம்பவே பிடிக்கும். பிளெயினா இருக்கிற கோல்டு இதில வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, அதில ஏதாவது ஸ்டோனோ, எனாமலோ இருந்தா கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்சேஞ்ச் பர்ப்பஸ்க்கோ இல்லன்னா வந்து ரீசேல் பண்ற பர்ப்பஸ்க்கோ என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா, அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம வந்து பிளெயினாவே எடுத்துப்போம். அதுதான் பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஜுவல்லரியா இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டோன்ஸ் இல்லாம எடுத்தீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வாங்கும்போதும் ஸ்டோன்ஸ்க்கான காஸ்ட் நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும். என்னதான் ஸ்டோன் வெயிட்ட லெஸ் பண்ணிட்டாலுமே ஸ்டோன்ஸ்க்கான காஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அது குடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் எடுத்துருவாங்க. அண்ட் நீங்க பேங்க்ல எங்கேயாவது அடகு வைக்க போறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு நெறைய பேர் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாதது வாங்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு ஜுவல்லரிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டா லைஃப் நல்லாருக்கும். அண்ட் நம்ம மெயின்டெயின் பண்றதுமே ரொம்பவே நல்லா மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியது அகைன் கேஸ்டிங் டைப்ல வரக்கூடிய டிசைன் தான். ஸோ கேஸ்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதுலயே சார்ம்ஸ் ஹேங்கிங் இருக்கிற மாதிரியான டிசைனுமே வச்சிருக்காங்க. இது 6.9 கிராம்ஸ்ல வரக்கூடியதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்க்ரீன்ல பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நான் உங்களுக்கு இப்போ லலிதா ஜுவல்லரியில நியூவா லான்ச் ஆயிருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம லலிதா ஜுவல்லரியில இருக்கக்கூடிய தனவந்தனம் சேவிங் ஸ்கீம பத்தி பார்த்துருக்கோம். அந்த ஸ்கீமும் இன்னமும் உங்களுக்கு ஆன்ல தான் இருக்கு. பட் இப்போ நியூவா லான்ச் ஆயிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி 11 மந்த் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான். இதுல வந்துட்டு 100% வேஸ்டேஜ்ல நமக்கு தள்ளுபடி குடுக்குறாங்க. இதுல கோல்ட் ஜுவல்லரி, அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி, சில்வர் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். நான் உங்களுக்கு இதோடைய இந்த கோல்ட் சேவிங் ஸ்கீம் உடைய பேம்ப்லெட்ட வீடியோவோட எண்ட்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். உங்க ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல 11 மந்த் ஸ்கீமுங்களா உங்களுக்கு ₹1000ல ஆரம்பிச்சு 1500, 2000, 2500ன்னு 25,000 வரைக்கும் நீங்க மந்த்லி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 11 மந்த்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே வர அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாவும் ஆட் ஆகும், கிராம்ஸாவும் ஆட் ஆகும். 11 மந்த்ஸ் முடிவுல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ, அமௌண்ட் ஆட் ஆனது பெனிஃபிஷியலா இருந்தா அத சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிராம்ஸ் ஆட் ஆனது பெனிஃபிஷியலா இருந்தா அத சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சமயத்துல கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். முக்கியமா 11 மாசம் கழிச்சு நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரிக்கு கம்ப்ளீட்டா வேஸ்டேஜ தள்ளுபடி பண்ணிடுறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால தேவைப்படுறவங்க உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிய நீங்க வாங்குறதுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரி எடுக்கிறதானா கூட மேக்கிங் சார்ஜஸ்ல 30%ம் டிஸ்கவுண்ட் பெர் கேரட் பார்த்தீங்கன்னா 10%ம் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து சாம்பிளா டேபிள் மாதிரி இல்லஸ்ட்ரேட்டிவ் பர்ப்பஸ்க்காக காமிச்சிருக்காங்க. நீங்க மாசம் மாசம் 2500 கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா, 11 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா 5 கிராம் ஆட் ஆயிருக்கும். அப்படி இல்லன்னா 27,500 ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ, எது லாபகரமா இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு, உங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க 3 சவரனுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க. நீங்க 4 சவரனுக்கு உண்டான ஜுவல்லரி எடுக்க போறீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 சவரனுக்கு உண்டான சேதாரத்த நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஸ்டோன் காஸ்ட் இருந்தா பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜ்ல அன்லிமிட்டடா டிஸ்கவுண்ட் வரும். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு லலிதா ஜுவல்லரிக்கு நேர்ல விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு மாசம் மாசம் கட்டக்கூடிய தவணை தொகையை ஆன்லைன் மூலமா இவங்க வெப்சைட்லேருந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மாசம் மாசம் டேட் வந்து 1ஸ்ட்லேருந்து 25க்குள்ள ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம். நீங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணி தவணை தொகையை கட்டுறதா இருந்தா எந்த டேட்ல வேணா விசிட் பண்ணி நீங்க கட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு லலிதா ஜுவல்லரி பிரான்ச்ல விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு, வேற ஏதாவது ஒரு பிரான்ச்ல கூட நீங்க விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தின ஃபர்தர் கிளாரிட்டி ஏதாவது வேணும்னா, இவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதுல உங்களுக்கு 1.7 கிராம்ஸ், 2 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய குட்டியா சிம்பிளா பெர்ல் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் காமிச்சிருப்பேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு சிம்பிளா அந்த லைட் வெயிட்ல வேணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கருகமணி பிரேஸ்லெட்ஸ் கூட இவங்க வச்சிருக்காங்க. கருகமணி அப்படிங்கும்போது பிளாக் பீட்ஸ்ல செயின் வந்து ரொம்பவே நெறைய பேர் பிரிஃபர் பண்றது. பட் பிரேஸ்லெட்ஸுமே இருக்கு, ஆங்க்லெட்ஸுமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் இப்ப வந்து ட்ரெண்ட்ல வேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது 6 கிராம்ஸ்ல வரக்கூடியது. இது அந்த பிளாக் பீட்ஸ்லயே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் 4.2 கிராம்ஸ்ல இருக்கு. ஸோ குட்டி குட்டி குட்டியா உங்களுக்கு அந்த பிளாக் பீட்ஸும், ஒயிட் ஸ்டோன்ஸும் சேரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது 1/2 சவரன்ல வரக்கூடிய பிரேஸ்லெட், அடுத்தது 3/4 சவரன்ல இருக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன் அப்படிங்கும்போது ஜென்ரலா நீங்க நேர்ல விசிட் பண்ணி உங்க ரிஸ்ட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கையில வச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா, அது இன்னுமே ஈஸியா இருக்கும். வேர் பண்ணி பார்த்துட்டு எடுக்கணும். எப்பவுமே நீங்க கோல்ட் ஜுவல்லரி வாங்கும்போது, என்னதான் ஆன்லைன் ஃபெசிலிட்டிலாம் இப்ப நெறைய இடத்துல இருந்தாலுமே, உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, நேர்ல விசிட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நேர்ல விசிட் பண்ணி போட்டு பார்த்து வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து பெஸ்ட்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்ல உங்களுடைய ஃபேவரைட் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான டாப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணும்போது கடை தெரு சேனல் சப்ஸ்கிரைபர்ங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.